இந்த வீடியோல இருக்கிற ஒரு பேரு கேத்தன் அகர்வால். இவரு மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒரு பர்சன். இன்னும் கொஞ்ச நாள்ல இவருக்கு சியா கோயல் அப்படின்ற ஒரு பொண்ணு கூட மேரேஜ் ஆகிறதா இருந்தது. ஆனா இப்போ அவர் உயிரோட இல்ல. இட்ஸ் அ ப்ரீ பிளான் மர்டர். அவரை யாரு கொன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரு யார ரொம்பவே ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருந்தாரோ அதே பர்சன், அதே சியா கோயல் தான். அந்த பொண்ணு மட்டும் இல்லைங்க, அந்த பொண்ணோட லவ்வரும் சேர்ந்து தான் இந்த கொலையை பண்ணியிருக்காங்க. எஸ், அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி லவர் இருந்திருக்கு. தனக்கு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரப்போகுது, தனக்கு இது நடக்க போகுதுன்னு தெரியாத கேதன் அகர்வால் 17 crores செலவு பண்ணி தன்னோட மேரேஜை ஒரு பெரிய பேலஸ்ல அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஒருத்தங்களை பிடிக்கல அப்படின்னா டீசெண்டா அதை அவங்க கிட்டயே சொல்லிட்டு அவங்கள விட்டு விலகி போயிடணும். இந்த மாதிரி முட்டாள்தனமா முடிவெடுத்து அவங்க லைஃபையும் கெடுத்துட்டு இன்னொரு உயிரும் போயிருக்கு. அவர அந்த போட்ல இருந்து தள்ளி விட்டுட்டு, அவரு வீடியோ ஷூட் பண்ணும்போது, போட்டோ ஷூட் பண்ணும்போது தான் தவறி கீழ விழுந்தாரு அப்படின்னு மனசாட்சியே இல்லாம போய் சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணு டீசென்ட்டா கேத்தன் அகர்வால் கிட்ட இந்த கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த நிமிஷம் கேத்தன் அகர்வால் உயிரோட இருந்திருப்பாரு. அந்த பொண்ணும் அவங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு பெர்சன மேரேஜ் பண்ணிட்டு போயிருக்கலாம். ஆனா அவங்க கோவத்துல எடுத்தாங்களா, இல்ல குழப்பத்துல எடுத்தாங்களான்னு தெரியல. எடுத்த அந்த ஒரு முட்டாள்தனமான முடிவால இப்போ 3 பேரோட லைஃப்பும் காலி. கேத்தன் இறந்துட்டாரு. அவரை கொன்ன அந்த பொண்ணும் அந்த பொண்ணோட லவ்வரும் கூடிய சீக்கிரம் ஜெயிலுக்கு போறாங்க. தயவு செய்து உங்க வாழ்க்கையிலும் எந்த ஒரு குழப்பத்திலையும் கோவத்திலையும் எந்த ஒரு முடிவையும் எடுத்துறாதீங்க. நல்லா நிதானமா யோசிச்சு நல்ல முடிவா எடுங்க. இல்லைன்னா இந்த சியா கோயால் நிலைமை தான் உங்களுக்கு. See you guys later. Signing.